இது வந்து சண்டே ஆஃப்டர்நூன். இந்த குரங்குட்டி எதுக்கு இப்படி ஓடிட்டு இருந்தான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது ஒன்றும் இல்லை. நான் பிஃபோர் டேவே ஐஸ்கிரீம் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதை எடுத்து சாப்பிட்லான்னு எடுத்து வைக்கிறபோது இவன் வந்துட்டான். இவன்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு மேலே போனால் அவன் இப்படி குரங்குட்டி மாதிரி ஓடி என் பின்னாடி வந்துட்டுருக்கு. பாருங்களேன், ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீம் எடுக்கிற பிடிக்கும் எப்படி கத்திட்டு இருக்கான்ட்டு. ஐயோ சாமி, கத்தி ஊரே கூப்பிட்டுடுவான் போல். அப்படி தான் இருந்துச்சு அவனுக்கு அவன் பண்ணது. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அவன் ஃப்ரீஸ் ஆகிட்டான். அந்த ஒரு ஸ்பூன் ரொம்ப கோல்டாக இருந்துச்சு. அது சாப்பிட்டதும் இல்லாமல் சூப்பர் வரையும் போடாடி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டு நீ பாத்தி நான் பாத்தின்னு சொல்லிட்டு கடைசியில் பேசி சமாதானமாகி சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே போனால் இன்றைக்கி மட்டன் குழம்பு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டில் சிலிண்டர் காலி. சரின்னு சொல்லிட்டு இண்டக்ஷனில் தான் குக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நான்வெஜ்னாவே எனக்கு களி பண்ணியிருந்தால் தான் பிடிச்சிருக்கும். சோறு பண்ணால் சாப்பிட மாட்டேன் அவ்வளோன்னும். ஆனால் என்ன பண்ணுறது, சிலிண்டர் இல்லையா சொல்லிட்டு களிக்கு பதிலாக சோறு பண்ணியிருந்தாங்க. சரி நல்லா போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஈவினிங் அப்படியே டுட்டு கிளம்ப வேண்டிய நேரம். வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்கும்போது பாருங்களேன், எத்தனை நாட்டி திரும்பி திரும்பி பாய் சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா அவனுக்கு போகவே மனசு இல்லை. ஆனாலும் வேறு வழி இல்லைல்ல, கிளம்பி தானே ஆகணும் வீட்டுக்கு. அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கேக் ஆர்டர் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு செய்யலான்னு போனேன். ஆனால் அப்போ தான் தெரியுது பேக்கிங் பவுடர் காலின்னு சொல்லிட்டு. சரி வீட்டு பக்கம் தானே ரிலையன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரிலையன்ஸ்க்கு போய் வாங்கிட்டு வரலான்ட்டு போனேன். அங்கே கிறிஸ்மஸ்க்கு எதுவும் வச்சுருந்தாங்க. சரின்னு எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எதுவும் வாங்க போகிறதில்ல, அட்லீஸ்ட் பார்க்கவாய் செய்யலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா மஷ்ரூம் இருந்துச்சு. சரி எனக்கு ரொம்ப நாளாக மஷ்ரூம் சாப்பிடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் போய் வாங்கிட்டு வரத்துக்கு சோம்பேறித்தனம், யார் கீழே போகிறான்னு சொல்லிட்டு. சரி இப்போ வரைக்கும் வந்துட்டோமே அப்படி சொல்லிட்டு 2 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கிட்டு நாளைக்கு பிரியாணி செய்யலான்னு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து இந்த கேக் ஆர்டர் முடிச்சிட்டேன்.